இப்போ டூ வீலர பயன்படுத்துறதுக்கு ஒரு கட்டுப்பாடு. அல்லது நீங்க வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு ஒரு கட்டுப்பாடு என்னன்னா, டெய்லி சாயந்திரம் 6 மணிக்கு மேல தான் நான் வாகனங்களே பயன்படுத்துவேன். அப்படின்னு ஒரு நடைமுறை வச்சுக்கோங்க. அதுக்கு உள்ள நான் ஆஃபீஸுக்கு போறதா இருந்தாலும் நடந்து தான் போவேன். வேற எதுக்கு 6 மணிக்கு உள்ள எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி, நடந்து தான் போய் நான் முடிப்பேன். அப்படின்னு நீங்க இப்ப வெளியூருக்கு ரொம்ப தூரம் போறீங்க. அப்ப நீங்க பஸ்ல போங்க. ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட்டா பயங்கரமா பிடிக்காம, வெளியூருக்கு சென்னைக்கு போ வேண்டியிருக்கும். ரொம்ப தூரத்தில ஒரு ஊருக்கு போ வேண்டியிருக்கும். அப்பல்லாம் நீங்க பேருந்துல போயிருங்க. மத்தபடி அந்த வழக்கமான ஒரு வாழ்க்கை முறைக்காக நீங்க வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது. அது எப்படின்னா, சாயந்திரம் 6 மணி வரைக்கும் நான் நடந்து தான் என்னுடைய ஆஃபீஸுக்கு போவேன். உள்ளூர்ல இருக்கிற வேலைகளுக்காக நான் நடந்து தான் போவேன். அப்படிங்கிற ஒரு நடைமுறை வச்சுக்கலாம். இல்ல ஆஃபீஸ்ல இருந்தே உங்கள நெறைய வேலைக்கு அனுப்புவாங்க. அப்ப நீங்க நடந்து போ முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஆஃபீஸ்ல ஒரு வண்டிய நீங்க வச்சிருக்கலாம். அத ஆஃபீஸ்ல மட்டுமே நிறுத்திட்டு வந்துருங்க. அது ஆஃபீஸ்க்கு போனா மட்டும் அத பயன்படுத்துகிற ஒரு வாகனமாக இருக்கட்டும். நீங்க ஆஃபீஸ்க்கு நடந்து போறீங்க. ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஒரு வாகனம் இருக்குது. அந்த வாகனத்த எடுத்துட்டு ஆஃபீஸோட வேலைக்காக பயன்படுத்துங்க. அப்புறம் அந்த வண்டிய ஆஃபீஸ்லயே விட்டுட்டு நடந்து வாங்க. இந்த மாரி நடப்பதற்கான விதிமுறைகளை உருவாக்குங்க. நடப்பதை அடிப்படையாகக் கொண்டு உங்க வாழ்க்கை முறைக்கான விதிமுறைகள அ வித்தியாசமா இல்லாம, பிறரது பார்வைக்கு வித்தியாசமா தெரியாம, பிறருக்கு இடையூறு இல்லாம, உங்களுக்கும் இடையூறு இல்லாம அத எப்படி கடைபிடிக்கணும்? அதனால உங்க ஆஃபீஸ்லயே ஒரு வண்டிய நிறுத்திருங்க. உங்க வண்டி தான் அது. அது ஆஃபீஸ்க்கு போனா மட்டும் தான், ஆஃபீஸ் வேலைக்காக மட்டும் தான் நீங்க அத எடுப்பீங்க. அதுபோல வீட்ல ஒரு வண்டிய நிறுத்திருங்க. அது 6 மணிக்கு மேல தான் அந்த வண்டிய பயன்படுத்துவீங்க. அப்புறம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 மணி வரைக்கும் நீங்க நடந்து தான் உங்க வேலைகள செய்றீங்க. ஆஃபீஸ் வேலையா இருந்தா, ஆஃபீஸ்ல நிறுத்தப்பட்ட வண்டிய எடுத்துட்டு போய் ஆஃபீஸ் வேலைக்காக வெளியில போயிட்டு வாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, 6 மணிக்கு பிறகு வீட்ல உள்ள டூ வீலர பயன்படுத்துங்க. வெளியூருக்கு ரொம்ப தூரம் போறீங்கன்னா, அப்ப பஸ் எல்லாத்தையும் பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே. இப்படி ஒரு கட்டுப்பாட வச்சுக்கிட்டா தான், நமக்கு உடம்புக்கு தேவையான ஒரு பயிற்சி இருக்குல்ல, நடந்து எங்க போனாலும் நடந்து போறது. அதனால உடம்புக்கு தேவையான பயிற்சி கிடைத்து விடுகிறது. உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. இப்ப எங்க பார்த்தாலும் வாகனம், வாகனம்ன்னு கடைசில நம்ம நடக்காம போய் கடைசி நம்ம உடம்பு தான் உறுதி இல்லாம போயிருது. உடம்புக்கு தான் நோய் வந்துருது. அதனால வாகனங்கள் என்பது நன்மை தான். அதை அதையும் சில கட்டுப்பாடுகளுடன் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் நமது உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.